வெல்கம் டு ஃபேண்டசி நாவல். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிட்டு லைக் போடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 36. முஜியிடம் போன் பேசுவதாக கூறி வாங்கிய மொபைலை வைத்து முஜியின் மகிழ்ச்சி அவனுக்கு வேதனையாக மாற என்னென்ன செய்ய முடியுமோ அதை அனைத்தையும் செய்து கொண்டிருந்தான் கார்த்திக். அதாவது தன்னுடைய மொபைலில் வைத்திருந்த நிஷாவின் கவர்ச்சியான புகைப்படங்களை முஜியின் மொபைலுக்கு மாற்றி வைத்துவிட்டான். அதன் பின்பு அவன் அந்த மொபைலை கொண்டு வந்து முஜியிடமே கொடுத்துவிட்டான். பிறகு தனக்கும் சித்தார்த்திற்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது என கூறிவிட்டு சித்தார்த்தை அழைத்துக் கொண்டு கார்த்திக் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டான். முஜியும் நண்பர்களை சந்தித்துவிட்டு மகிழ்ச்சியாக மீண்டும் இதுப்பு சென்று திருமண வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான். அதே நேரத்தில் கார்த்திக் தன்னுடைய வேலைகளை ஆரம்பித்தான். அதாவது தன்னுடைய மொபைலில் இருந்த கவர்ச்சியான நிஷாவின் புகைப்படங்களை இணையத்தில் பரவவிட்டான். அது அந்த ஊரில் உள்ள அனைவரது மொபைலிலும் பரவ ஆரம்பித்தது. வாட்ஸ்அப் குரூப்புகளில் மிகவும் வேகமாக பரவியது. அதை பார்க்க அனைவரும் வாயை பிழந்தபடி அசடுவழிந்து பார்த்து கொண்டிருந்தனர். ஒரு சிலர் அதை பார்த்ததும் டெலீட் செய்துவிட்டனர். அது மட்டுமில்லாமல் தனக்கு தெரிந்தவர்களிடமும் கூறி அதை டெலீட் செய்து கொண்டிருந்தனர். ஒருபுறம் கார்த்திக் போன்றவர்கள் அந்த புகைப்படங்களை மேலும் மேலும் பகிர, மறுபுறம் அதை ஒரு சிலர் பகிராமல் தடுத்து கொண்டிருந்தனர். உண்மையை விட பொய் அதிவேகமாக பரவும் என்ற கோட்பாடுக்கு ஏற்றவாறு நல்லதை விட கெட்ட செய்தியான அந்த புகைப்படங்களின் செய்தி அனைவரது காதுகளுக்கும் சென்றது. அப்போது அது முஜியின் வீட்டார் காதுகளுக்கும் சென்றது. அவர்களும் அந்த புகைப்படங்களை பார்த்தனர். அந்த புகைப்படங்கள் முஜியின் வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரியும் பொழுது இரவு நேரமாக இருந்தது. அதனால் அவர்கள் விடிந்ததும் பார்த்து கொள்ளலாம் என நினைத்து உறங்கச் சென்றனர். சித்தார்த் இணையத்தில் பரவிய நிஷாவின் புகைப்படங்களை பார்த்து அதிர்ச்சியடைந்தான். ஏனென்றால் அவளை இதுவரை அவன் அந்த கோணங்களில் பார்த்ததில்லை. அவன் பார்த்திராத ஒரு மாறுபட்ட பரிமாணத்தில் நிஷா காட்சியளித்துக் கொண்டிருந்தாள். அவையெல்லாம் உண்மையா அல்லது போட்டோஷாப் பண்ணிய புகைப்படங்களா என சித்தார்த்தின் மூளையை குழப்பிக் கொண்டிருந்தது. இதை பற்றி நிஷாவிடமே கேட்டுவிட வேண்டும் என அவனது மனம் கூறியது. உடனே அவன் அவளை சந்திக்க இரவு நேரம் என்று கூட பாராமல் சென்று கொண்டிருந்தான். போன முறை நிஷாவின் புகைப்படம் பரவிய போது யாரும் அதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது இந்த புகைப்படங்களை பார்த்ததும் நிஷாதான் அந்த புகைப்படத்திலும் இருந்திருப்பாள் என அனைவரும் முடிவு செய்ய ஆரம்பித்தனர். அவளை நம்பியவர்கள் எல்லாரும் தற்பொழுது அவளை நம்பாமல் அவளது நடத்தையை பற்றி விமர்சித்துக் கொண்டிருந்தனர். அந்த புகைப்படங்களை பார்த்த முஜியால் கொஞ்சம் கூட பொறுத்து கொள்ள முடியவில்லை. தான் காதலித்த நிஷாவா இது என அவன் வியந்து போனான். அவனால் நடப்பவற்றை நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. அவனது அம்மா புலம்புவது அவனை மேலும் மேலும் கோபப்படுத்திக் கொண்டிருந்தது. நிஷாவின் நடத்தையை பற்றி அவனது அம்மா புழம்பிக் கொண்டிருந்தார். அதனால் அவன் எரிகின்ற நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது போல அவனது மனதிற்குள் கோபம் என்னும் தீ கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. நிஷாவின் வீட்டின் அருகில் உள்ள பள்ளியின் மாடியிலிருந்து ஒருவன் நிஷாவின் வீட்டை பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது நிஷாவின் வீட்டின் பின்புறம் உள்ள சுவற்றில் யாரோ ஒருவர் ஏறி குதிப்பது அவனது கண்களுக்கு நன்றாக தெரிந்தது. உடனே அவன் அது யார் என்று தெரிந்து கொள்ள வேகமாக அந்த இடத்தை நோக்கி ஓடினான். ஆனால் அங்கு யாரும் இல்லை. யாராக இருக்கும் என நினைத்து கொண்டே அவன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்று கொண்டிருந்தான். அப்போது யாரோ ஒருவர் அவனது கையை பிடித்து இழுத்தனர். உடனே அவன் திடுக்கிட்டு பயந்து ஆ ஆ என கத்த முற்பட்டான். உடனே அவனது வாயில் கையை வைத்து அழுத்தியவாறு, டே கத்தாத, நான் தான் நிஷா என கூறியதும் தான் அவனது பதட்டம் சற்று ஓய்ந்தது. உடனே அவள் முகத்தை மூடியபடி கட்டியிருந்த துப்பட்டாவை அவிழ்த்தாள். அப்பொழுதுதான் நிஷாவின் அழகிய முகம் நிலவின் வெளிச்சத்தில் பிரகாசமாக தெரிந்தது. டே கார்த்திக், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இந்த வழியா போய்கிட்டு இருந்தேன். அப்போ இங்க யாரோ போன மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அதனாலதான் யாருன்னு பாக்குறதுக்காக இங்க வந்தேன். ஆனா அது நீயா இருப்பேன்னு நான் யோசிச்சு கூட பாக்கல. நானும் உன்னை பார்த்து வேற யாரோன்னு நினைச்சிட்டேன். உடனே கார்த்திக், ஆமா, எதுக்காக நீ இப்போ யாருக்கும் தெரியாமல் போற? வேற என்ன பண்றதுன்னு தெரியலடா. யாரோ என்னோட போட்டோவை மார்ஃபிங் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை எல்லாரும் உண்மைன்னு நம்புறாங்க. அதான் நான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஊருக்கு போலான்னு இருக்கேன் என்று நிஷா கூற, நிஷா கூறுவது பொய் என தெரிந்தும் அதை நம்புவது போல நடித்தான் கார்த்திக். உடனே கார்த்திக் நிஷாவை பார்த்து, சரி வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், உன்னை இந்த ஊரை விட்டு அனுப்பி வைக்கிறேன் என்று அவள் நம்பும்படியான வார்த்தைகளை உதிர்த்தான். உடனே அவளும் அதற்கு சரி என்று கூறியபடி அவனுடன் சென்றாள். இப்பொழுது முஜியின் குடும்பத்தாரும் வேகமாக நிஷாவின் வீட்டிற்கு வந்து சண்டை போட ஆரம்பித்தனர். நிஷாவின் புகைப்படங்களை அவர்களது வீட்டிலுள்ளவர்களிடம் காட்டி, இதுதான் நீங்க புள்ள வளர்த்து வச்சிருக்கிற லட்சணமா என மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளால் அவர்களை தாக்கினர். அவர்களும் எதிர்த்து பேச முடியாமல் தலை குனிந்து நின்றனர். அப்போது ஒரு செய்தி ஊர் முழுக்க காட்டுத்தீயை போல பரவியது. அதை பார்க்கும் ஒவ்வொருவரும் இந்த பையனா இப்படி செஞ்சா என பேசிக் கொண்டிருந்தனர். அந்த செய்தி அனைவருக்கும் பரவ நிஷாவின் மீதான வெறுப்பு சற்று அனைவரது மனதிலும் குறைய ஆரம்பித்தது. முஜியின் குடும்பத்தார்கள் நிஷாவின் குடும்பத்தோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்க ஒருவன் வேகமாக ஓடி வந்து நிஷாவின் தந்தையை பார்த்து, அண்ணா, நம்ம நிஷாவோட போட்டோவை இது மாதிரி எடிட் பண்ணி வெளியில பரப்புனது வேற யாரும் இல்ல, இந்த முஜிதான்
என்று கூறியவும் நிஷாவின் வீட்டிலுள்ளவர்களுக்கு கோபம் வந்து முஜியை தாக்க முற்பட்டனர். அப்பொழுது இரு வீட்டாரும் நேரடியாக மோதிக்கொண்டனர். அதனால் அந்த இடமே இரைச்சலாக இருந்தது. உடனே அந்த தெருவிலிருந்த அனைவரது வீடுகளிலும் மின்விளக்குகள் எரிய ஆரம்பித்தன. அனைவரும் வெளியில் சத்தம் கேட்பதால் வீட்டை விட்டு வெளியே வந்தனர். அப்பொழுது இரு குடும்பத்தாரும் சண்டை போட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து ஒரு சிலர் வந்து விலக்கிவிட்டனர். அப்பொழுது முஜிதான் அத்தகைய புகைப்படங்களை பரப்பினான் என நிஷாவின் குடும்பத்தார்கள் குற்றம் சாட்ட ஆரம்பித்தனர். உடனே ஊரில் உள்ள பெரியவர்கள் வர ஆரம்பித்தனர். பெரியவர்கள் வந்ததும் முஜி ஆவேசமாக, இவங்க பொண்ண நான் உயிருக்குயிரா காதலிச்சேன். ஆனா அவ இந்த அளவுக்கு நடத்தை சரியில்லாதவளா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நீங்க வேணும்னா என்னோட மொபைல் செக் பண்ணிக்கோங்க. நான் அந்த போட்டோஸ பரப்பல என கோபம் கலந்த குரலோடு மிகவும் சத்தமாக கூறினான். அவன் பேசுவதை கேட்கும் பொழுது அவன் உண்மையைத்தான் கூறுகிறான் என அனைவரும் நினைத்தனர். அதன் பின்பு ஊரிலுள்ள ஒரு மொபைல் ஷாப் வைத்திருப்பவனிடம் அந்த மொபைலை வாங்கி ஒரு பெரியவர் கொடுக்க, அதை ஓபன் செய்து பார்த்தவன் அதிர்ந்து போனான். உடனே அவன் அவர்களை பார்த்து, நிஷாவின் வீட்டிலுள்ளவர்கள் சொல்வது அனைத்தும் உண்மை. இந்த புகைப்படங்களை முஜிதான் வெளியிட்டிருக்கிறான் என கூறினான். உடனே அனைவரும் கோபத்தில் பொங்க ஆரம்பித்தனர். தங்களுக்கு தெரிந்த உண்மை முற்றிலும் நிரூபிக்கப்பட்ட நிலையில் உடனே கோபத்தில் வேகமாக முஜியை தாக்க ஆரம்பித்தனர் நிஷாவின் குடும்பத்தினர். அவர்களுடன் ஊரில் உள்ள ஒரு சில இளைஞர்களும் சேர்ந்து கொண்டனர். முஜியை பிடிக்காதவர்கள் அனைவரும் முஜியை வன்மத்தோடு தாக்கினர். அப்பொழுது அங்கு ஒரு பிரளயமே நடந்து முடிந்தது. ஊரினுள்ள பெரியவர்கள் தடுத்ததால் முஜிக்கு சிறு அடி மட்டுமே கிடைத்தது. இல்லையென்றால் அவர்களது கோபத்தால் முஜி உயிரை விடும் நிலை ஏற்பட்டிருக்கும். அப்பொழுது சித்தார்த் யதார்த்தமாக அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தான். அவனை பார்த்ததும் இவன்தான் எப்பவும் முஜி கூட சுத்திக்கிட்டு இருப்பான், அதனால் இந்த உண்மையெல்லாம் இவனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கு என அனைவரும் சித்தார்த்தை கோபத்துடன் பார்க்க ஆரம்பித்தனர். சித்தார்த் அங்கு நடப்பவற்றை ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது மேலும் அவர்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அடிதடியில் ஈடுபட்டிருக்கவர்கள் மெல்ல ஓய்ந்து வாயால் சண்டை போட ஆரம்பித்தனர். அப்பொழுது அங்கு ஒருவன் வேகமாக ஓடி வந்தான். உடனே அவன் அந்த ஊரின் நாட்டாமையான கார்த்திகன் அப்பாவை பார்த்து, இந்த வீட்டு பொண்ணு நிஷா ஒரு பையன் கூட நாம ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்க நான் இப்பதான் பார்த்தேன் என்று கூற, நிஷாவின் அம்மாவும் சகோதரியும் வேகமாக வீட்டினுள் ஓடினர். அப்பொழுது வீட்டில் அவள் இல்லாததைக் கண்டு இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அந்த செய்தியை எவ்வாறு தன் கணவனிடம் சொல்வது என்று தெரியாமல் நிஷாவின் அம்மா பயந்து பயந்து வீட்டின் வழியே வந்து கொண்டிருந்த போது அவரது தயக்கத்தையும் தலை தரையை பார்த்தபடி கண்கள் கலங்கியபடி நிற்பதையும் பார்த்து, தன் மகள் தங்கள் அனைவரையும் ஏமாற்றிவிட்டு சென்று விட்டாள் என்பதை நிஷாவின் அப்பா புரிந்து கொண்டார். உடனே நிஷாவின் அண்ணனுக்கு கடும் கோபம் வந்தது. என்ன செய்வது என கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர் வெட்டருவாவை கையில் ஏந்தி கொண்டு வேகமாக ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி புறப்பட்டான். நிஷாவின் அண்ணன் போகும்போது அவர்களை கொன்றாலும் கொன்றுவிடுவான் என்ற பயத்தில் ஊரினுள்ள பெரியவர்கள் மற்றும் நிஷாவின் குடும்பத்தார்கள் அனைவரும் ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி புறப்பட்டனர். அது மட்டுமில்லாமல் ஒரு பெண்ணின் புகைப்படங்களை இணையத்தில் பரப்பியதற்காக முஜியை போலீஸ்காரர்கள் கைது செய்து அழைத்துச் சென்றனர். நிஷா ஊரை விட்டு செல்வதற்காக தயாராக இருந்தாள். மறுபுறம் அவரது பெற்றோர்கள் அவளை காணவில்லை என்று பயத்தில் இருந்தனர். இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க ஃபேண்டசி நாவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.